ராமானுஜர் காலம். திருவரங்கத்தில் ஏதோ ஓர் உற்சவம். திருவரங்கன் விமரிசையாக பவனி வருகின்ற தருணம். வானவேடிக்கைகளும் வாத்திய கோஷங்களும் புலன்களுக்கு விருந்தளித்துக் கொண்டிருந்தன. பரஸ்பர நலன் விசாரிப்புகளினூடே மக்கள் சிரித்த முகத்தோடு அரங்கனை தொழுது கொண்டிருந்தனர். என்றைக்குமே சிரித்த முகத்தினோடும் கன்னக்குழியினோடும் காட்சி தருமவனாயினும் அன்றைய தினம் ஆழ்கண்ட சமுத்திரம் போல் தன் அடியவர்களை பெருந்திரளாகக் காணும் மகிழ்ச்சியில் இன்னமும் விம்மி விழுகின்ற சிரிப்பினோடு அரங்கத்து இன்னமுதன் மக்கள் வெள்ளத்தை கடந்து கொண்டிருந்தனன். ஆடியும் பாடியும் அரங்கா என் அழைத்துக் கொண்டும் தொண்டர் குழாம் ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தது. ராமோ ராமோ ராமயித்தி பிரஜானாம் அபவன் கதா என்று அயோத்தி மாநகர் ராமநாமத்தையே உச்சரித்துக் கொண்டிருந்தது போலே திருவரங்கமும் ரங்கா ரங்கா என்னே எங்கும் முழங்கிக் கொண்டிருந்தது. மேலே குறிப்பிட்ட பரஸ்பர நலன் விசாரிப்புகளும் இறுதியில் அரங்கன் வடிவழகைப் பற்றிய பேச்சாகவே முடிந்து கொண்டிருந்ததில் வியப்பேதும் இல்லை. பண்டித பாமரர் வாசியர அனைவரும் திருவரங்கன் திருமுற்றத்து அடியார் என்னும் ஒரே அடையாளத்துடன் அவ்விடத்தில் கூடியிருந்தனர். எம்பெருமானுடைய சமதா என்னும் திருக்குணத்தின் மெய்மையை அது உணர்த்திக் கொண்டிருந்தது. பல்லாண்டு பல்லாண்டு என்றும் ஜெய விஜயீபவா என்றும் வாழி வாழி என்றும் ஜிதம் தே என்றும் பத்ரம் தே என்றும் தோற்றோம் உமக்கு என்றும் பலரும் பல வகைகளில் அவன் திருமுன்பே விண்ணப்பித்துக் கொண்டிருந்தாலும் பொருளும் சிந்தனையும் அரங்கனுக்கு எந்தவிதமான ஆபத்தும் வந்துவிடக்கூடாது என்பதாகத்தான் இருந்தது. அவனிடத்தில் அவன் நன்மையையே வேண்டுவதென்றோ அறிஞர் பணி. ஆனாலும் அந்நாளில் அதிகம் படித்திராத சாமானியர்களும் அரங்கனிடத்தில் அவன் நன்மையையே வேண்டிக் கொண்டிருந்ததை நாம் ஊன்றி நோக்கினால் உடையவர் தம் வைணவக் கருத்துகளின் பிரச்சாரத்தின் வீரியம் எத்தகையது என்று உணரலாகும். அத்திரளில் சிம்மாசனாதிபதிகளும் மிகச்சிறந்த பண்டிதர்களும் கைங்கரியமே பொழுதுபோக்கானவர்களும் இன்முகத்தோடே காணக் கிடைத்தனர். அக்கூட்டத்தில் பார்க்கத் தூண்டும் வசீகரமான தோற்றத்தோடே எதிராளிகளை பந்தாடவல்ல உடல் வாகுடனே அண்டினவர்களை குளிரூட்டவல்ல கனிந்த பார்வையுடனே கண்ணிமையாது அரங்கனையே நோக்குமவராய் தமது வலது கரத்தை தம் மார்பில் வைத்துக்கொண்டும் இடது கரத்தில் இடையில் சொருகியிருந்த குருவாளை வைத்துக்கொண்டும் அரங்கனுக்கு என் வருமோ, அதாவது என்ன நேருமோ என்கிற அச்சம் புலனாகும் வண்ணம் பதபதைப்பினாலே சற்றே நடுங்கி ஆடும் உடலினோடே ஒருவர் அங்கு நின்று கொண்டிருப்பதை அந்த கூட்டத்தினர் காணத் தவறவில்லை. தள்ளி நிற்பவர்கள் கூட தங்கள் அருகிலே நிற்பவர்களிடம் அப்பெரியவரை சுட்டிக்காட்டி ஏதோ முணுமுணுப்பது அங்கு எப்பொழுதும் நடக்குமதாகத்தான் தெரிந்தது. இருக்காதா பின்னை? அரங்கனை தரிசிக்க வந்தவர் அஞ்சுவதில் வியப்பில்லைதான். அர்ச்சையில் ஈடுபாடு அச்சத்தினை விளைவிப்பது இயற்கையானதே. ஆனால் இடையில் குருவாள் ஏனோ இடிக்கிறதே. புதிதாக வந்தவர்கள் இவ்விதமே திகைப்பில் ஆழ்ந்திருந்தனர். அவருடைய தன்மையை அறிந்தவர்கள் பெரிதாக அலட்டிக்கொள்ளவில்லையாயினும் அவர் நின்ன திசை நோக்கி அவரை குறித்து கைகூப்பத் தவறவில்லை. புதிதாக வந்தவர்கள் அவரை பற்றி அறியும் ஆவலோடே அவரை அறிந்திருக்கிற உள்ளூர்வாசிகளைக் கிட்டி அவரை பற்றி விசாரித்த வண்ணம் இருந்தனர். அவர் திருநாமம் உச்சரிக்கப்பட்டவுடனே தலைமேல் கைகுவித்து நெஞ்சுருக அவர் நாமம் சொல்லிப் போற்றிப் பாடினர். ஆம், தீர்த்தமாடின பின் யதிவரனார் தம்மை சுத்தி செய்து கொள்ள அவர் ஸ்பர்ஷிப்பதே அவரைத்தான் எனில் மக்கள் மத்தகத்திடை கைகூப்புவதில் ஆச்சரியமென்ன? உங்கள் யூகம் சரிதான். பிள்ளையுறங்காவில்லிதாசர்தான் அவர். எம்பெருமானாராலே திருத்திப் பணிகொள்ளப்பட்டு அரங்கன் கைங்கரியத்தில் தம்மை அர்ப்பணித்துக் கொண்டவர். மல்லராயிருந்தவர் அரங்கன் திருவடிகளில் மல்லாக்க விழுந்தது ஊரெங்கும் பேச்சாயிருந்தது அக்காலத்திலே. உடையவர் அருளை மெச்சிக் கொண்டிருந்தனர் மக்கள் அனைவரும். எல்லாம் சரி, அரங்கனை வணங்க வந்தவர் குருவாளுடன் வருவானேன்? இதுவே புதியவர்கள் உள்ளூரார் செவிகளில் கிசுகிசுத்துக் கொண்டிருந்த கேள்வி. அறிந்தவர்கள் அர்த்தம் பொதிந்த சிரிப்பினை உதிர்த்தவாறு பதிலுரைத்தனர். என்ன பதில் பார்ப்போம். குருவாளை உருவிப் பிடித்தபடி மெய்யடியார் திரளில் நின்னிருப்பவர் வெளியூர்க்காரர்களுக்கு புரியாத புதிராக ஒரு மருமமெனத்தான் தோன்றினார். உள்ளூர்வாசிகளிடம் வினவவும் அப்படி நிற்பவர்
பிள்ளையுறங்காவில்லிதாசர் என்று அறிந்து கொண்டார்கள். ஆயினும் குருவாள் ஏனோ அதையும் அவர்களிடமே கேட்டார்கள். ஓ, அதுவா? அவர், அதாவது பிள்ளையுறங்காவில்லிதாசர் மகாமதி, பேரறிஞர், அதனால்தான் குருவாளுடன் திரிகிறார் என்றனர். கேள்வி கேட்டவர்களுக்கு மேலும் திகைப்பு. பேரறிஞர் எனின் கையில் புத்தகமன்றோ இருக்க அடுப்பது, குருவாள் தகுமோ என்றனர். அவரை, அவர் தன்மையை சற்றும் அறியாதார். கேள்விகள் பல கேட்டாலும் அங்கிருந்தோர் மிகப் பொறுமையுடன் தான் பதிலுரைத்தனர். காரணம், இக்கேள்விகள் பதிலுரைப்பவர்களுக்கும் ஒரு பரம பாகவதனை நினைப்பதற்கும் அவனைப் பற்றி பேசி நற்போது போக்குகைக்கும் ஒரு நல் வாய்ப்பினை நல்கியதே என்கிற உகப்பேயாம். மேலும் அவர்கள் பரஸ்பர ஹிதைஷிகள், என்னென்னோ புகழப்படுபவர்கள். கேள்வி கேட்டோரே, இதோ உமக்கான பதில். அவர் பகவானிடத்து பரிவுடையவர், வெறும் பரிவன்னு பொங்கும் பரிவுடையவர், அரங்கனது வாழ்ச்சியையே தம் வாழ்வாகக் கருதும் இயல்வினர். புறப்பாடு சமயங்களில் நம் பெருமாளுக்கு ஏதேனும் தீமை ஏற்பட்டால் தன்னையே முடித்துக் கொள்ளும் பொருட்டு குருவாள் சுமப்பவராய் அதில் நின்றும் தமது கையை விலக்காமல் பெருமாளையே பார்த்து கொண்டிருப்பார். அவ்வளவு பெரிய அறிஞரவர் என்று சொல்லி அவர் நின்றிருக்கும் திசை நோக்கி கைகூப்பி மகிழ்ந்தனர் பதில் சொல்லிகள். கேள்வி கேட்டவர்களின் சந்தேகங்கள் அதிகரித்தது இப்பொழுதுதான். ஐயன்மீர், தவறாக எண்ண வேண்டாம். நீங்களோ அவரை மகாமதி, அதாவது பேரறிஞர் என்கிறீர்கள். அறிவு என்பது என்ன? இறைவனுக்கு எக்காலத்திலும் யாராலும் எந்த தீமையும் ஏற்படாது என்று அறிகையே அன்னோ அறிவு. இவரோ பகவானுக்கே தீமை ஏற்படுமோ என்று அஞ்சுகிறார் எனின் இவர் அறிவிலி என்னென்னோ அழைக்கப்பட வேண்டும். நீங்களோ இவரை மகாமதி என்கின்றீர்களே, இது எவ்வாறு பொருந்தும் என்றனர். பதில் சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் கொல்லெனச் சிரித்தனர். ஐயா, கேள்வி கேட்போரே, வேடிக்கை பாருங்கள். ஒரு முறை என்னாயிற்று தெரியுமா? எங்கள் ஐயன் இராமானுஷன் விதுரன் இல்லத்திற்கு கண்ணன் எழுந்தருளின சரித்திரத்தை விவரித்துக் கொண்டு வந்த தருணத்திலே மகாபாரதத்தில் வரும் சம்ஸ்பிருஷன் ஆசனம் ஷௌரேஹே விதுரஸ்ஸ மகாமதிஹி என்கிற இடத்தை விவரித்தார். அதாவது, கண்ணன் துரியோதனன் இல்லத்திற்கு தூது சென்ற பொழுது அங்கு கண்ணனை முடிக்க பொய்யாசனம் இடப்பட்டு உள்ளுக்குள்ளே தயாராய் மல்லர்களும், அதாவது கண்ணனை கொல்லுதற் பொருட்டு மல்லர்களும் இருக்க, அங்கிருந்து பகவான் தப்பியதையும் மல்லர்களை முடித்ததையும் நேரே பார்த்திருந்தும் தன் இல்லத்தில் தான் கண்ணனுக்காக இட்டிருந்த ஆசனத்தையே சந்தேகத்துடன் இதுவும் பொய்யாசனமோ என்று தம்பேரிலேயே நம்பிக்கையற்றவராய் பலமுறை தடவி பார்த்தாராம் பேரறிஞரான விதுரர். இதனை அப்போது கேட்டுக்கொண்டிருந்த பிள்ளையுறங்காவில்லி கடகடவென சிரிக்கலானார். ஏன் சிரித்தார்? ராமானுஷரின் விதுரனிட்ட விருந்து பிரவச்சனத்தின் இடையில் கடகடவெனச் சிரித்திட்ட பிள்ளையுறங்காவில்லிதாசரை ஏனைய முதலிகள், அதாவது பெரியவர்கள் ஏறிட்டு நோக்கி காரணம் வினவினர். உடையவரின் கருணைப் பார்வையும் தனுர்தாசரின் மேல், அதாவது பிள்ளையுறங்காவில்லிதாசரின் மேல்தான் அத்தருணத்தில் படர்ந்திருந்தது. தாசர் எழுந்து நின்று பேசலானார். சுவாமிகளே, இடையில் சிரித்தமைக்கு இவ்வடியவனை மன்னிக்கவும். விதுரஸ்ஸ மகாமதிஹி, மகாமதி படைத்தவன் விதுரன் என்று சொல்லிவிட்டு தன் வீட்டில், அயலார் யாரும் புகவொண்ணாத இடமான தன் வீட்டில் தானிட்ட ஆசனத்தையே விதுரன் திரும்பத் திரும்ப பரிசோதிக்கிறார் என்றால் தன்னை நம்பவே அவர் தயாரில்லை என்னும் பொழுது அவரை அறிவிலி என்றுதானே அழைக்க வேண்டும். நீங்களோ அவரை பேரறிஞர் என்கின்றீர்களே. மேலும் முன்பு அஞ்சி நடுங்கி பல்லாண்டு பாடின ஸ்ரீ விஷ்ணு சித்தரையும் நீங்கள் பெரியாழ்வார் என்றுதானே பெயரிட்டு கொண்டாடுகின்றீர்கள். மொத்தத்தில் அஸ்தானே பயசங்கை, அஞ்ச வேண்டாத விடத்தில் அஞ்சுகை செய்யும் அறிவிலிகளுக்கே மகாமதிகள் என்ற சிறப்பு பெயர் போலும் அதனை எண்ணிச் சிரித்ததாகச் சொன்னார் தாசர். அதுகாரும் தம்முடைய திருஷ்டியமிருத தாரைகளினாலே, அமுத மழைக்கொப்பான அருட்பார்வையினாலே தாசரை கடாட்சித்து வந்த உடையவர் சற்றே தமது பார்வையை தாசரின் இடைப்பகுதியில் செலுத்தி அங்கு சொருகி வைக்கப்பட்டிருந்த குருவாளை அர்த்தபுஷ்டியுடன் பார்த்து புன்னகைத்தார். உடையவரின் அப்பார்வையின் பொருள் புரிந்த சிலர் தாசரை நோக்கி கைகூப்பினர். தாசரோ பொருள் விளங்கிடாது நின்னார். கூட்டத்திலிருந்த ஒரு முதிய வைணவர், ஓய் தாசரே, தேவரிற்கு அர்த்தமாகவில்லையா? அறிவிலிகளுக்குத்தான் மகாமதிகள் என்று பெயர் போலும் என்னீரே. ஆமையா, அஞ்ஞானத்தாலே வருமவையெல்லாம் அடிக்கழஞ்சு பெறும் என்று நம் சுவாமி அடிக்கடி அருளுவதுண்டே. அறிவிலியான விதுரன் மகாமதியா என்று வினவும், நீரே ஒரு மகாமதிதான் ஓய். உம் கருத்துப்படி அறிவிலிதான் சுவாமி நீர். அகுதன்னோ உமக்கு பெருமை. நீர் உமது இடையில் குருவாள் ஏந்தி இருப்பது சர்வரக்ஷகனான இறைவனுக்கு ஏதேனும் ஆபத்து வந்து விடுமோ என்கிற அச்சத்தினால்தானே ஐயா.
பேசுவதறியாது திகைத்து நின்னிருந்தார் தாசர். அம்முதியவர் தொடர்ந்தார். தாசரே, மகாமதியே, பேரறிஞர் பெருமானே, அமருக என்னார். உடனே அங்கு குழுமியிருந்தவர்கள் பேரறிஞர் பிள்ளையுறங்காவில்லிதாசர் வாழ்க வாழ்க என்று கோஷமிட்டனர். மகாமதி தனுர்தாசருக்கு பல்லாண்டு என்றும் இயம்பினர். உடையவரோ தன் சீடன் மற்றை வைணவர்களால் தம் முன்பே கொண்டாடப்படுவதைக் கண்டு ஆனந்தத்தில் திளைத்திருந்தார். உற்சவேஷு ச சர்வேஷு பிதேவ பரிதுஷ்யதி. அடுத்தவர்களுக்கு ஏதேனும் மகிழ்ச்சி ஏற்பட்டால் ராமன் அன்னவர்களின் தந்தையைப் போல் தானும் மகிழ்வெய்துகிறான் என்கிற ராமாயண வாக்கியத்தின்படி தாசரை அனைவரும் கொண்டாடுவது கண்டு அக மகிழ்ந்திருந்தார் உடையவர். ஆச்சாரியனுக்கு முன்பாக தம்மை கொண்டாடியமையால் நாணினவராய் கைகூப்பிக் கொண்டு பெரியார்காட்பட்டக்கால் பெறாத பயன் பெற்றேன் என்றும் யாம் பெரு சன்மானம் என்றும் இதுவன்றோ திருத்தக்க செல்வம் நாடு புகழும் பரிசு என்றெல்லாம் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் வாய்வெருவிக் கொண்டிருந்தார் தாசர். கிளைகளோடே பனைத்திருக்கும் மரம் போலே ஸ்ரீவைஷ்ணவனுக்குரிய பற்பல இலக்கணங்களோடே அடியேன் விளங்குகிறேன் என்னால். மரத்திற்கு வேர் போலே என் தமக்கு எம் இறைவன் இராமானுஷனே என்று கண்ணநீர் பெருக உறக்க கூவிக்கொண்டிருந்தார் தாசர். அக்கூட்டத்தில் ராமானுசருக்கு அருகிலேயே பரமவிலட்சணமாக ஒருவர் வீற்றிருந்தார். நெற்றியிலும் திருமேனியிலும் உச்சித ஸ்தானங்களிலே இடப்பட்டிருக்கிற திருமண் காப்புகளோடும் கனிவான பார்வையினோடும் வைராக்கியத்தின் திரண்ட உருவாய் நான் எனது போன்ற துர்க்குணங்கள் எந்நாளும் தம்மை அண்டாதபடி உயர்ந்த தவ வாழ்க்கை வாழுமவராய் நீண்ட தாடியினோடு அவர் காட்சியளித்துக் கொண்டிருந்தார். ஆம், ஸ்ரீவத்ச சின்னராம் நம் கூறத்தாழ்வான்தான் அவர். உடையவரின் நியமனம் பெற்று அப்போதொரு சிந்தை செய்து பேசத் தொடங்கினார். பாலை தமிழர் இசைக்காரர் என்று அனுசந்தித்து பத்தர் 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 என்று கூறியவாறு பிள்ளையுறங்காவில்லிதாசரை பார்த்து தமது திருக்கரங்களையும் அவரை நோக்கி நீட்டியவாறு அழைக்கலானார். பத்தர் என்று குறிப்பிட்டு தாசரை ஏன் அழைத்தார்? பத்தர் பத்தர் என்று கூறத்தாழ்வான் அழைக்கவும் சுவாமி சுவாமி என்றவாறு அவர் அருகே விரைந்தார் தாசர். தாசரின் தோள்களைப் பற்றியவாறு ஆழ்வான் அவரை ஏற இறங்க நோக்கினார். உடையவர் ஆழ்வானை குளிர நோக்கி ஆழ்வான் திருவாய் மலர்ந்தருள்க என்று நியமித்தார். ஆழ்வானுடைய திருக்கண்கள் அத்திரளில் ஊடுருவி யாரையோ தேடின. ஸ்ரீ பராங்குஷநம்பி, ஸ்ரீ பராங்குஷநம்பி, இங்கே வாரும் என்று தம்முடைய கம்பீரமான சுமதுரமான திருமிடற்றோசையினாலே கம்பீரம் மற்றும் இனிமை பொருந்திய குரலினாலே அழைத்தார். ஸ்ரீ பராங்குஷநம்பி என்பவர் எம்பாருடைய திருத்தம்பியார் சிறிய கோவிந்த பெருமாள் திருக்குமாரர் ஆவார். ஸ்ரீ பராங்குஷ நம்பியும் அடியேன் அடியேன் என்று அனுசந்தித்தவாறே முன்னே விரைந்தார். ஆழ்வான் அவரை குளிர கடாட்சித்தருளி குறுமுனிவன், அதாவது அகத்தியர் தமிழிலும், நங்கை சிறுமுனிவன் உடையநங்கை மைந்தன் நம்மாழ்வார் தமிழ் மறையிலும் உமக்கு நிகர் மற்றொருவர் உளரோ, எனவே பாலேய் தமிழர் நீரே பாலேய் தமிழர் நீரே என்று மகிழ்ச்சி ததும்பக் கூறினார். காலக்ஷேப கோஷ்டி ஆரவாரத்தால் ஆர்ப்பரித்தது. மேலும் ஆழ்வான் இசைக்காரர் என்றது ஆழ்வார் திருவரங்கப் பெருமாள் அரையரைத்தான் என்றும் நவின்றார். அடியவர்கள் ஆழ்வானுடைய இவ்வார்த்தைகளை குறிக்கொண்டு மீண்டும் மீண்டும் எண்ணி புலகாங்கிதமடைந்து கொண்டிருந்தனர். பாலை தமிழர் ஸ்ரீ பராங்குஷ நம்பி, இசைக்காரர் ஆழ்வார் திருவரங்கப் பெருமாள் அரையர், பத்தர் நம் பிள்ளையுறங்காவில்லி தாசர், நம் தாசர். உடையவரும் ஆழ்வானுடைய இவ்வார்த்தைகளைக் கேட்டு ஆம் என்று ஆமோதிப்பது போல் மெலிதான புன்னகையுடன் தலையசைத்து பேசத் தொடங்கினார். ஆழ்வான், நன்கு உரைத்தீர், அடியேன் மனதில் பட்டதையே இயம்பினீர். முன்பு பரமாச்சாரியரான ஆளவந்தார் முதலாழ்வார்களை பாலை தமிழர் என்னும், திருப்பாணாழ்வாரை இசைக்காரர் என்னும், பெரியாழ்வாரை பத்தர் என்றும் அருளுவர் என்று கேட்டிருக்கிறேன். அவ்வாக்கியங்களுக்கு நம் வாழ்நாளில் தகுந்த உதாரண புருஷர்கள் இவர்களே, அதில் ஏதும் சந்தேகமில்லை. ஆழ்வானுக்கு அருகில் நின்னிருந்த தாசரை பத்தரே இங்கு வாரும் என்று வாஞ்சையுடன் அழைத்தார் ராமானுஷர். எழுதாக் கிளவியாம் பொய்யில் பாடலாகிற வேதமாகிற மாதிற்கு, அதாவது பெண்ணிற்கு காப்பாக மங்களசூத்திரம் போன்ற ஸ்ரீசூக்திகளை அருளுமவரான ஆழ்வான் அவர் பேசுமது மெய்யே ஆகுமன்னோ. பெரியாழ்வார் எம்பெருமானுக்கு தீமை உண்டாகக்கூடாதென்று நன்மைகளை உத்தேசித்து பல்லாண்டு பாடினார். நீரோ அவனுக்கு ஏதேனும் தீமை ஏற்படுமாயின் உம்மையே முடித்துக்கொள்ள தயார் நிலையில் குருவாளுமன்றோ ஏந்தியிருக்கிறீர். பெரியாழ்வார் நல்ல பத்தர், நீர் அவரே வியக்கும் மல்ல பத்தர். இறைவன் பால் உம்முடைய அன்பும் பரிவும் மேன்மேலும் வளர்வதாகுக. ஸ்ரீ பராங்குஷநம்பி, உமக்கும் மங்களாசாசனங்கள் என்று ராமானுஷர் அருளிய போது மெய்மறந்த நிலையில் அனைவரும் இருந்தனர். தாசரும் ஆனந்தத்தாலே அழுமவராய் தொழுத கையினராய் உடையவரை நோக்கி, சுவாமி, தேவரீரைப் பெற்று நன்றும் திருவுடையர்கள் ஆனோம், ஒன்னும் குறையில்லை ஓதினோம் என்னார். ராமானுஷரை ஆசிரயித்திருந்த
ஆண்டாள் கோஷ்டியினர், அதாவது பெண்டிர்திரள், இந்நிகழ்ச்சிகளை கண்ணுற்றவர்களாய் தங்களுக்குள் பத்தர் தாசரை ஸ்லாகித்துக் கொண்டு தாசரின் இல்லாளான பொன்னாச்சியாரைக் கண்டு, ஹேமாம்பா, பார்த்தீர்களா உங்கள் கணவர் பெற்றிருக்கும் பெருமைகளை? ஆதர்ஷ தம்பதி நீங்களே என்றோ என்றனர். பொன்னாச்சியார் தொடர்ந்தார். என் மீது கொண்டிருந்த மயக்கத்தால் எனக்கு வேண்டிய உபசரிப்புகளைச் செய்து கொண்டு பித்தராய் வாழ்ந்திருந்தவர் இன்று பத்தராய் உயர்ந்திருக்கிறார் என்னால். இது பரமபதத்துறையும் நித்தியரில் முக்தரில் ஒருவரான யதிவரனார், அவர் கிருபையே என்றோ. எம்பெருமானார் திருவடிகளே சரணம். வேறென்ன இவ்வடியவள் சொல்லக்கூடும் என்று சொல்லவும் ஒட்டுமொத்த கோஷ்டியும் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் என்று அனுசந்தித்து அமைந்தது. அரங்கன் புறப்பாடு தரிசன நிமித்தம் வந்திருந்து தாசரைக் கண்டு அவர் இடையில் குருவாளிருப்பதன் காரணத்தை அறிந்து கொள்ள ஆவலுடையவர்களாய் கேள்வி கேட்டவர்களுக்கு திருவரங்கவாசிகள் இவ்வளவையும் விவரித்துக் கூறினர். கேள்வி கேட்டவர்கள் வாய்ப்பிழந்து நின்னவர்களாய் தாசரையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அவ்வளவில் ஒரு ஜீயர், அதாவது சந்நியாசி, எதிரே தென்படவும் கேள்வி கேட்பவர்களில் ஒருவர் பதிலளித்தவர்களிடம் அவர் யார் என்று வினவினார். அவர்தான் யதிராஜ தயாபாத்திரரான தயாபால முனி, அருளாளப் பெருமாள் எம்பெருமானார். ஓ, 18 நாள் உடையவர் வாதயுத்தம் செய்தது இவரோடுதானா என்றார் ஒருவர். ஆம், இவரேதான், வணங்கிக் கொள்ளுங்கள் அம்மகானுபாவரை என்று உள்ளூரார் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அங்கே சற்றே தொலைவினில் அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் தாசரை நோக்கி புன்னகை பூத்தவாறு எழுந்தருளிக் கொண்டிருந்தார். பத்தரே, தாசரே, நலமா? உம்மிடம் ஒன்று கேட்க வேண்டும் என்றபடி பேசத் தொடங்கினார். என்ன கேட்க விரும்பி அவரிடம் விரைந்தார் அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் தாசரை நெருங்கி, உம்மிடம் ஒன்று கேட்க வேண்டும் என்று சொன்ன வளவிலே பலரும் அவ்விடத்திலே அவ்வுரையாடலை கேட்க திரளத் தொடங்கினர். சற்றே தொலைவில் நிற்பவர்களையும் தக்க சமிக்ஞைகளினாலே அருகில் அழைத்தனர். ஆம், அவ்வுரையாடலை அப்பொழுதே கேட்பதென்றோ இன்பம். பலரும் கூடியிருந்த அவ்வேளையில் அரங்கனுடன் செல்லும் அர்ச்சக, ஸ்தானீக, பரிச்சாரகர்களும் எழுந்தருளப் பண்ணிக் கொண்டு செல்லும் ஸ்ரீபாதம் தாங்கிகளும், அதாவது இறைவனை சுமந்து செல்லும் பேறு பெற்றவர்களும் கூட தாசர் மற்றும் தயாபால முனி அவர்கள் இருந்த இடத்தையே திரும்பி திரும்பி பார்த்தபடியே முன்னே சென்று கொண்டிருந்தனர். அரங்கன் தொண்டினில் ஈடுபட்டிருந்தபடியால் தாசர், ஜீயர் உரையாடலில் தங்களால் கலந்து கொள்ள முடியவில்லையே என்கிற ஏக்கம் அவர்களது உடல் மொழியிலேயே உணரலாமாயிருந்தது. அரங்கனும் கூட தன்னை விட்டு தன் அடியவர்கள் கூட்டம் கூட்டமாக எங்கே விரைகின்றனர் என்கிற தவிப்போடு தாசர், ஜீயர் இருந்த இடத்தை பார்த்து கொண்டே எழுந்தருளுமாப் போலே காட்சியளித்தான். தாசரோ குருவாளை ஒரு கையினால் பிடித்துக் கொண்டவராய் அரங்கன் கூடவே செல்ல ஆசையிருந்தும் பெரியவரான விஞ்சமூர் கிழவரான தயாபால முனி ஏதோ கேட்க வேண்டும் என்று தம்மை நெருங்கினபடியால் அவரை விட்டு பரமன் பின்னே சென்றால் அது பாகவத அபச்சாரமாகுமே என்கிற அச்சத்தினால் ஜீயரிடம் அடியேன் அடியேன் என்று சொல்லியவாறு அரங்கன் உள்ளே மூலஸ்தானத்திற்கு எழுந்தருளுவதையே இமை கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தார். அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் தாசரின் பரிதவிப்பையும் தம்மிடம் பேசிக் கொண்டிருந்தாலும் அவர் கண்கள் இறைவனையே பின்தொடர்ந்து சென்று கொண்டிருப்பதையும் ஒரு கரம் குருவாளை உருவிய நிலையில் பற்றியிருப்பதையும் கவனிக்க தவறவில்லை. அரங்கன் உள்ளே எழுந்தருளின உடனே தாசரிடம் பெருமூச்சு ஒன்று வெளிப்பட்டது. குருவாளிலிருந்து தம்முடைய கையை விலக்கிக் கொண்டு இருகரம் குவித்து பொருநீர் திருவரங்கா போற்றி போற்றி என்று அனுசந்தித்த போது அவருடைய கண்களில் இருந்து 2 நீர்த்துளிகள் உருண்டன. இவற்றை வியப்புடன் அனைவரும் கண்டு கொண்டிருக்கும் போது திருக்கோயில் நிர்வாகத்திற்கென அரசனால் நியமிக்கப்பட்டிருந்த ஒரு பெரியவர், சுப்பிரமணிய பட்டர் என அவருக்கு பெயர், அவர் தாசரை நெருங்கி, ஆழ்வான் உம்மை உடையவர் திருமுன்பே பத்தர் என்று அருளியது சரியாகத்தான் இருக்கிறது, உம்முடைய பரிவு மெய்சிலிருக்க வைக்கிறது காணும் என்று சொல்லிக்கொண்டே மாலை புறப்பாட்டிற்கு வாகனத்தை வாகன மண்டபத்திற்கு கொண்டு வர பணியாட்களை ஒவ்வொருவராக பெயரிட்டு அழைத்தபடி அவர்களை ஒன்று திரட்டும் பணியில் கவனம் செலுத்தியவாறு அங்கிருந்து அகன்றார். தாசர் தயாபாலரை பார்த்து, அடியேன் உம்முடைய உடைமை பொருள், நான் ஸ்வம், அதாவது சொத்து, நீர் சுவாமி, சொத்தின் எஜமானர், நீர் வேண்டியபடி நம்மை விநியோகித்துக் கொள்ளலாம், உபயோகித்துக் கொள்ளலாம், கேட்க விரும்பியதை நீர் கேட்கலாம், பதில் சொல்ல காத்திருக்கிறேன் அடியேன் என்றார். கூட்டமும் அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் என்ன கேட்கப் போகிறார் என்று அறிய காத்திருந்தவர்களாய் தங்களது செவிகளை தீட்டி வைத்திருந்தனர். கேட்டால் கோபிக்க மாட்டீர்தானே என்று தொடங்கினார் அருளாள முனி. உறக்கவே சிரித்திட்டார் தாசர். அடியார்க்கடிமை என்பதனைத்தானே அடிமைத்தனில் எல்ல நிலமாக மாறன் எண்ணியிருந்தது. 8 எழுத்தும் கற்று நான் உற்றதும் உன் அடியார்க்கடிமை என்றார் லோக திவாகரரான திருமங்கை ஆழ்வார். பரதாழ்வானைப் போலே வைத்தவிடத்தே இருப்பதென்றோ நம் பணி,
அச்சித்வத் பாரதந்திரியமன்றோ இவ்வான்மாவின் தன்மை? அறிவற்ற ஜடப்பொருளைப் போலே இறைவனும் அவன் அடியார்களும் நம்மை உபயோகித்துக் கொள்ள நாம் அனுமதித்திருக்க வேண்டும். ஸ்ரீவைஷ்ணவர்களிடம், அதுவும் பேரருளாளன் எம்மி ராமானுஷனுக்கு அளித்திட்ட பரிசான உம்மிடம் இவ்வேளை கோபிக்க வழியுண்டோ? கோபிக்க மாட்டாயே என்று நீர் கேட்பதிலிருந்தே இவ்வடியவன் இன்னமும் பண்படவில்லை என்பதும் தேவரீருக்கு அணுக்கத் தொண்டனாகவும் ஆகவில்லை என்பதும் தேறுகின்றதே. இராமானுஷா, இவ்வெளியவனை பண்படுத்து என்று உருகலானார் தாசர். சுற்றியிருந்தோர் தாசரின் பண்பு நலன் கண்டு வியப்படைந்த தருணம் அது. தேவராஜ முனி கேட்கத் தொடங்கினார். வலது திருக்கரத்தினால் முக்கோல் பிடித்துக்கொண்டு இடது திருக்கரத்தை தாசரின் இடையில் சொருகி வைக்கப்பட்டிருக்கும் சொட்டையில், அதாவது குருவாளில் வைத்து, இக்குருவாளுக்கு எப்பொழுது வேலை வரும் என்று வினவினார். யாருமே எதிர்பார்த்திராத கேள்வி இது. குருவாளுக்கு வேலை வருவது எப்போது என்றால், தாசரே, நீர் உம்மை நீரே எப்போது முடித்துக் கொள்வீர் என்று பொருள். இப்படி கேட்டால் அனைவரும் திகைக்கத்தானே செய்வர். வண்டர், தாசரின் மருமகன், நடுங்கின குரலோடே அருளாள முனியைப் பார்த்து சுவாமி என்று ஏதோ சொல்ல வாயெடுத்தார். தாசர் வண்டரை தடுத்தவராய் பதில் பேசலானார். வண்டர் ஏதோ பேச வாயெடுத்தவுடன் தாசர் புன்னகை தவழும் முகத்தோடே அவரை தடுத்தவராய் பதிலுரைக்கத் தொடங்கினார். கூட்டமும் வாயடைத்து பார்த்து கொண்டிருந்தது. வண்டர் தம் மனத்தினுள் சிந்திக்கலானார். நம் அம்மான் தாசர் எத்தனை மாறிவிட்டார்! மனதில் குடியிருக்கும் அமைதி முகத்திலுமன்றோ ஒளிவிடுகின்றது. இதனைத்தான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்கின்றார்களோ சிலர். எழுதியணிந்த வைஷ்ணவத்வத்தோடு மட்டும் நிற்பர்கள். புறத்தோற்றத்தால் மட்டும் வைணவராயிருக்கை, அதாவது திருமண்காப்புகள், ஷிகை, 4 வகை ஆசிரமங்களுக்கு தகுந்தவாறு உடை, துளசி மாலைகள் அணிந்திருக்கை, ஆனால் ஆத்மகுணங்கள் நற்பண்புகள் இல்லாதிருக்கை. அது சரியன்று. எல்லா நிலத்திலும் வைணவத்துவம் நிறைந்திருக்கை, அது பெரிய பேரு. நற்பண்புகள் அன்றோ ஒரு மனிதனுக்கு அழகு சேர்க்கும் அணிகலன்கள். கேயூராணீன பூஷயந்தி புருஷம். ஆபரணங்களினால் மட்டும் ஒருவன் அழகாக ஆகிவிடுவதில்லை. உட்புல நடக்கம், வெளிப்புல நடக்கம், இவைகள்தானே ஆத்மகுணங்களில் முக்கியமானவைகள். நம் அம்மான், அதாவது வில்லிதாசர், அதில் நிறைகுடமாகவன்றோ திகழ்கின்றார். வைணவர்களை பந்துவாக நினைப்பதே பேரு, உறவினனாக நினைப்பதே பேரு. நம் உறவினனே வைணவனாக நமக்கு வாய்க்கப் பெற்றால் அப்பெருமை வருணிக்கப் போமோ? குருவாளுக்கு எப்பொழுது வேலை வரும் என்று கேட்டது எப்பொழுது நீர் சாகப்போகிறீர் என்று கேட்பதின் மறுவடிவம்தானே. நிதானமற்ற ஒருவனிடம் இப்படி கேள்வி கேட்கப்படுமாயின் அக்கணமே அப்படி கேட்டவன் தலையை கொய்யவன்றோ அந்த குருவாள் உருவப்படும். பண்பட்டவர்கள், தன்னை அறிந்தவர்கள், தன்னை அறிகையாவது ஆன்மாவினுடைய தன்மையை உணருகை. அவர்களால்தான் எல்லா நிலையிலும் நிதானம் காக்கவியலும். வண்டர் மேலும் சிந்திக்கலானார். வில்லிதாசர் பத்தர், அதாவது பக்தர் என்று கொண்டாடப்படுகிறவர்தானே. இத்தகைய நற்குணங்கள் இருப்பதினாலன்னோ அங்ஙனம் அவர் போற்றப்படுகின்றார். எனவே இதில் வியப்பென்ன என்று பலரும் நினைக்கக்கூடும். ஆனால் அவர் முன்பு வாழ்ந்த வாழ்க்கை, அவர் தன்மை அறிந்தோர் இன்று அவரிடம் ஏற்பட்டிருக்கும் மாற்றங்களைக் கண்டால் நிச்சயமாக வியப்படைவர்கள். உறையூரிலிருந்து ராஜ்ய பரிபாலனம் செய்து வரும் அகலங்க சோழனிடத்தில் முன்பு மல்லனாயிருந்து எனக்கும் என் வலிமைக்கும் ஈடு இணை யாருமில்லை என்று ஆணவத்துடன் திரிந்தவர்தான் இன்று வார்த்தைக்கு வார்த்தை அடியேன் அடியேன் என்று சொல்பவராக உருமாறி இருக்கிறார். முன்பெல்லாம் அவர் சிரித்தே நாங்கள் பார்த்ததில்லை. கையிலே எப்பொழுதும் ஒரு வில், முறுக்கேறிய உடம்பு, தடித்த வார்த்தைகள், இப்படித்தான் அவர் இருந்தார். பெருப்பெருத்த மல்லர்கள் கூட வில்லி என்கிற அவருடைய பெயரை கேட்ட மாத்திரத்தில் பயத்தால் மயங்கி விழுந்திருக்கிறார்கள். அவரிடம் பயப்படாதது எங்கள் அம்மாமி பொன்னாச்சியார் மட்டும்தான். நானும், அதாவது வண்டர், செண்டரும், தாசரின் மற்றொரு மருமகன் நடுங்கி நடுங்கித்தான் மாமனை நெருங்குவோம் அந்நாள்களில். இன்னோ இராமானுஷரின் கருணைப் பார்வை அவரை எவ்வளவு மாற்றிவிட்டது. இரும்பை பொன்னாக்கக்கூடும் என்பது கட்கூடு. எங்கள் மாமன் பொன்னாகவன்னோ மிளிர்கிறார். அவரால் நாங்களுமன்னோ அரங்கனார்க்கு ஆட்செய்யும் பேறு பெற்றோம். மோகம் தொலைந்தால்தான் இறைவனுடைய அடியிணைகளில் அனுராகம், அன்பு பிறக்கும் என்பர். அம்மோகம் தொலைவதும் எம்மி ராமானுஷனாலே. காரேய் கருணை ராமானுஷா என்று மனதினுள் உச்சரித்தவாறு செண்டரை பார்த்து மெலிதாக புன்னகைத்தார் வண்டர். செண்டரும் அச்சிரிப்பின் பொருளுணர்ந்து பதிலுக்கு புன்னகைத்தார். இவ்விதம் வண்டர் தன்னுள் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போதே தாசர் தயாபாலரை பார்த்து நலன் விசாரிக்கத் தொடங்கி இருந்தார். தேவரீர் பாங்கா, நீங்கள் நலமா? பிக்ஷை ஆயிற்றா, அதாவது சாப்பிட்டாயிற்றா? குருவாள் குறித்த உம்முடைய கேள்விக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதற்கு முன்பு உம்மிடம் கேட்க வேண்டியது ஒன்றுண்டு. இவ்வடியவனுக்கு கேட்க அனுமதி உண்டா என்றார் தாசர். புன்னகை தவழும் முகத்தோடே கேளும் என்றார். ஞானசாரம் அருளிய பெருந்தகையாம்
அருளாள முனி. தேவரீர் திருக்கரத்திற்கு அழகு சேர்க்கும் முக்கோல் திருதண்டம் நமக்கு விளக்கும் பொருள் யாதோ என்று வினவினார் தாசர். தயாபாலமுனி மட்டுமல்லாது கூடியிருந்த அனைவரும் அந்த முக்கோலினை உச்சி தொடங்கி அடிவரை ஒருமுறை பார்த்து கொண்டனர். ஓ அதுவா என்கிற பீடிகையுடன் பேசலானார் பிரமேயசார பிரபுவான அருளாளப் பெருமாள் எம்பெருமானார். அருளாளமுனியே, நீர் பற்றியிருக்கும் முக்கோல் நமக்கு தரும் விளக்கம் யாது என்று தாசர் வினவவும் தயாபாலமுனி தமது திருதண்டத்தினை நோக்கியவாறு பேச ஆரம்பித்தார். ஓ அதுவா தாசரே, நீரேதோ ஒன்றுமறியாதவரைப் போலே கேட்கிறீர், ஆயினும் சொல்லுகிறேன் என்றார். அப்போது செண்டர் இடைமறித்து குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும் என்றபடி பேசத் தொடங்கினார். தாசர் மட்டும்தான் தெரியாதவரைப் போல் கேட்கிறாரா என்ன? குருவாளுக்கு எப்போது வேலை வரும் என்று நீர் கேட்டதும் நம் தாசர் அளிக்கப் போகும் உயர்ந்த விளக்கத்தினை அறிந்தேதான் என்பதனை நாங்கள் அறியமாட்டோமா என்ன? நீங்கள் இருவரும் சர்வஜர்கள், அனைத்தும் அறிந்தவர்கள் என்பதறிந்துதானே உங்கள் உரையாடலை நாங்கள் கேட்கக்கூடியிருப்பது. பாம்பின் கால் பாம்பு அறியுமா போலே நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்தாற்போல் நாங்கள் அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் வழிதான் இருக்கிறதோ என்றார். நன்கு சொன்னீர் செண்டரே என்றார் கூட்டத்தில் ஒருவர். அருளாளப் பெருமாள் பெருமானார் மனோதண்டம், வாக்தண்டம், காயதண்டம் என்று முக்கோலுடைய மரும முடிச்சுகளை அவிழ்த்துக் கொண்டிருந்தார். ஆம், மனத்தை அடக்கியமைக்கு ஒன்று, வாக்கினை அடக்கினமைக்கு ஒன்று, ஷரீரத்தை பட்டிமேய விடாமல் அடக்கிக் கொண்டிருக்குமதற்கு ஒன்று என்று முக்கோலுக்கான காரணங்களை தக்க சான்றுகளோடு விவரிக்கத் தொடங்கினார். கூட்டத்தில் பலர் தங்கள் நெஞ்சில் இவ்விஷயங்களை நன்கு பதிய வைத்துக் கொண்டனர். சிலரோ தங்களுடைய இடையில் சொருகி வைக்கப்பட்டிருந்த தயாராக இருந்த ஓலைகளில் எழுத்தாணி கொண்டு அவ்விஷயங்களை சிந்தாமல் சிதறாமல் சேகரித்ததையும் அங்கு காண முடிந்தது. மற்றொரு விளக்கமும் உண்டு என்றபடி கங்கா பிரவாகமாக பேரருளாள முனி கர்ஜிக்கலானார். நம் சமயத்தில் நாம் 3 தத்துவங்களை இசைகின்றோம். சித், அச்சித், ஈஸ்வரன் என்பதே அது. சித் என்றால் அறிவுள்ள பொருள், ஆன்மா. அச்சித் அறிவற்ற ஜடப்பொருள், இந்த சரீரம். ஈஸ்வரன் அவை இரண்டினுள்ளும் உள்புகுந்து நியமிப்பவனான இறைவன். இந்த தத்துவங்களையே நாம் தத்வத்ரயம் என்று வழங்குகின்றோம். 3 தத்துவங்களை இசைந்தவர்கள் என்பது தோற்ற நாம் 3 கோல் ஏந்தி இருப்பது என்று யதிநாத பதாஸ்ரிதரான ராமானுஷர் அடிபணிந்தவரான தயாபால முனி சொல்லவும் அனைவரும் ஆஹா ஓஹோ என்ற அவ்விளக்கங்களை கொண்டாடினர். கூட்டத்தினருடைய கரவொலிகளும் குரல்களும் சற்று தொலைவினில் சந்நிதியை அலகிட்டு மெழுகி பெருக்கி அலம்பி கோலமிட வந்திருந்த பெண்களின் செவிகளையும் எட்டின. கூரேசனார் அகமுடையாளான கூரத்தாண்டாள் மற்றும் தாசரின் மனைவியான பொன்னாச்சியாருடன் பல பெண்கள் வரிசையாக வந்து கொண்டிருந்தனர். பெருந்திரளாக கூடி தயாபால முனியும் தாசரும் உரையாடுவதைக் கண்டு கூரத்தாண்டாள் அகலவிரிந்த விழிகளுடன், ஹே கனகாம்பா, பொன்னாச்சியார், அங்கு ஏதோ சத்விஷய சர்ச்சை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, வாருங்கள் வாருங்கள், அங்கே போகலாம் என்று அழைத்துக் கொண்டு அனைவருமாக அக்கூட்டத்தில் சேர்ந்தனர். கூரத்தாண்டாளையும் பொன்னாச்சியாரையும் கண்ட அருளாளர் மலர்ந்த திருமுகத்துடனே வருக வருகவென்று வரவேற்றார். கூரத்து ஆண்டாளும் அவரை பார்த்து கைகூப்பிக் கொண்டு, தாசரும் தேவரீரும் வார்த்தையாடும் பொழுது அதனை செவியுற்றால் லாபம் எங்களுக்குத்தானே? கரும்பு தின்பதற்கு கூலி போலே இந்நன்மையை நாங்கள் பெறுவதற்கு நீர் வரவேற்கவும் வேண்டுமோ? தன்தேன் நுகரா மண்டூகம் தன்தாமரையின் உடன் பிறந்தே வண்டே காணத்திடைப் பிறந்தும் வந்தே கமலமது உண்ணும் அண்டே பழகியிருந்தாலும் அறியார் பொல்லோர் நல்லோரை கண்டே களிப்பர் உறவாடிக் கற்றோர் நல்லோர் பெற்றக்கால் என்னும் செய்யுள் நீங்கள் அறியாததொன்றோ? அதாவது சேற்றினில்தான் தாமரையும் பிறக்கிறது, தவளையும் அங்குதான் பிறக்கிறது. ஒரே இடத்தில் இரண்டும் தோன்றினாலும் தவளை ஒருபோதும் தாமரையினுள் பொதிந்திருக்கும் தேனை பருகுவதுமில்லை, அதனை விரும்புவதுமில்லை. ஆனால் எங்கோ ஒரு காட்டினில் பிறக்கும் வண்டானது அது தாமரையினை தேடி வருகின்றது, வந்து மது உண்ணும். அதே போலத்தான் நல்லவர்கள் தம் அருகிலேயே இருந்தாலும் தீயவர்கள் அவர்களை நாடுவதுமில்லை, விரும்புவதும் இல்லை. ஆனால் கற்றறிந்த பண்பாளர்கள் நல்லவர்கள் எங்கிருந்தாலும் அவர்களை விரும்பி நாடுவர்கள். பரம ஸ்ரீவைஷ்ணவ சிகாமணிகளான நீங்கள் இருக்கும் இடமன்றோ நமக்கு சென்று அடையத்தக்க இடம் என்றாள் ஆண்டாள். அவள் இவ்விதம் சொல்லவும், ஓஹோ, என்னே அறிவு, பேச்சில் எத்தனை தெளிவு! எங்கள் பெரும் புகழாளரான கூரேசனார் தர்மசாத்திரங்களிலே தனக்கு சந்தேகம் ஏற்படும் போதெல்லாம் உம்மிடமே கேட்டு தெளிவு பெறுவர் என்று நாங்கள் கேட்டதுண்டு. அது பொய்யில்லை, மெய்யே என்று நேரிலேயே கண்டுவிட்டோம் உங்கள் மேதாவிலாசத்தை. ஆண்டாளும் கரம் குவித்து சிரம் தாழ்த்தி எம்பெருமானார் திருவடிகளே சரணம் என்று சொல்லி அங்கிருந்தவர்களிடம் அதுவரை அங்கு நடந்தவற்றை கேட்டு தெரிந்து கொண்டார். பொன்னாச்சியும் அவற்றை கேட்டுக்கொண்டே தம் கணவரை பார்த்து மெல்லச் சிரித்தாள். பரணி ஜாத்தர், பரணி நட்சத்திரத்திலே தோன்றியவரான அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் முக்கோலின் பொருளைச் சொல்லிவிட்டார்.
தாசர் என்ன சொல்லப் போகிறார் என்று அனைவரும் அவர் திருப்பவளத்தையே, அதாவது அவருடைய வாயையே பார்த்து கொண்டிருந்தனர். தாசர் முத்துதிர்க்குமா போலே பேசத் தொடங்கினார். சுவாமி, முக்கோலின் மகத்துவம் அறிந்தோம், மற்றொன்றும் அறிய விழைகின்றோம். அம்முக்கோலின் நுனியில் சேர்த்து கட்டப்பட்டிருக்கிறதே ஜலபவித்திரம், அதைப் பற்றியும் சில அருளுக என்றார். சொல்கிறேன் என்றவாறு பேச ஆயத்தமானார் முனிவர். ஜலபவித்திரம் முக்கோலின் நுனியில் கட்டப்பட்டிருக்கும் வெண்துணியின் பெயர். திரிதண்டம் வைணவ சந்நியாசிக்கு முக்கியமான உடைமை ஆகும். முற்றும் துறந்தவர்களன்னோ துறவிகளாவர். பின்பு உடைமை என்பது எங்கிருந்து வரும் என்கிற கேள்வி எழக்கூடும். மனம், வாக்கு, சரீரம் ஆகியவற்றை அடக்கி வைத்திருப்பதன் குறியீடுதானே அது. ஆகவே அது உடைமை ஆகும். அக்கோல் தன்னிலும் இப்படி இருந்திருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம், இது அழகாயிருக்கிறது, இது அழகாயில்லை என்றெல்லாம் ஒரு துறவி யோசிக்கவே கூடாது என்று மனு தம்முடைய ஸ்மிருதியில் சொல்லியிருப்பதையும் அருளாள மாமுனி சுட்டிக்காட்டியவாறு தாசருக்கு பதிலுரைத்துக் கொண்டிருந்தார். அலாபேன விஷாதி சியாத் லாபே சைவன ஹர்ஷயேத் பிராண யாத்ரிக மாத்திர சியாத் மாத்ராசங்கான் வினிர்கதா. பிக்ஷை கிடைத்தால் ஆனந்தமோ, கிடைக்கவில்லை என்றால் வருத்தமோ, இரண்டுமே தவறு. எத்தனை போதுமோ அத்தனையே பிச்சை ஏற்க வேண்டியது என்று பல நியமங்கள், கட்டுப்பாடுகள் சந்நியாசிக்கு உண்டு. முனியார் துயரங்கள் முந்திலும் இன்பங்கள் மொய்த்திடினும் கனியார் மனம் என்னாரே. நம்முடைய அமுதனாரும் மனு, வியாசர், சௌனகர், அத்ரி போன்ற பலருடைய வச்சனங்களை அடுக்கடுக்காக மழையென வருஷித்துக் கொண்டிருந்தார் தேவராஜ முனி. தாசரே, சகாமே கோபாய என்கிற மந்திரத்தைச் சொல்லி தோழன்னி எனக்கு என்று சொல்லி சந்நியாசிகளான நாங்கள் அக்கோல்களையும் ஜலபவித்திரத்தையும் பற்றி இருக்கிறோம். ஜலபவித்திரம் என்பது ஜபிப்பதற்கு ஏற்றது. வெண்துணி, அதன் துணை கொண்டே நாங்கள் ஜபங்களைச் செய்வது. சுக்லாம்பரம், வெண்மை வஸ்திரம் உடுத்தினவனான நம் ஸ்ரீஹரியை அந்த வெண்மை பிரதிபாதிக்கின்றது. பவித்திரம், தூய்மை என்று இறைவனுக்கே பெயர். பவித்ராணாம் பவித்ரம் யஹா என்றும் பல்லாண்டென்னு பவித்திரனை என்றும் சான்றுகள் உள்ளனவே. அப்பவித்திரனை ஓதி உரு எண்ணிச் சிந்திக்கவே இந்த ஜலபவித்திரம். ஏன தேவா பவித்ரேண ஆத்மானம் புனதே சதா ஜாதவேதா மோர்ஜயந்தியா புனாது என்னும் மந்திரங்கள் எல்லாம் ஜலபவித்திரத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளும் போது சொல்லுமவை. இதனை எப்பொழுதும் நாங்கள் விடவே கூடாது என்று தம்முடைய பிரவச்சனத்தை நிறைவு செய்தார் அருளாளப் பெருமாள் எம்பெருமானார். கூட்டம் பல தகவல்கள் கிடைக்கப்பெற்ற ஆனந்தத்தில் திளைத்திருந்தது. தாசரும் கவனமுடன் புன்முறுவல் பூத்தபடி அவற்றை கேட்டுக் கொண்டிருந்தார். அருளாள முனியின் கூர்மதி கண்டு ஆண்டாள் கோஷ்டியினரும் களித்திருந்தனர். அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் மிகச்சிறந்த அறிஞர், கலையிலங்கு மொழியாளர். வைணவராவதற்கு முன்பே வடமொழி இலக்கண இலக்கிய நூல்களிலும் 14 வகை கல்வி கேள்விகளிலும் 4 வேதங்கள், 6 அங்கங்கள், மீமாம்சை, நியாயசாஸ்திரம், புராணங்கள், தர்மசாஸ்திரங்கள் தவிரவும் தமிழ் மொழியிலும் ஈடு இணையற்ற புலமை பெற்றவர். யக்ஞமூர்த்தி என்பது அவரது முந்தைய பெயராகும். காசி வரை சென்று தம் புலமையால் பலரையும் வென்ற திறலுடையவர். மாயாவாத கோட்பாட்டினை கடைபிடித்து அக்கொள்கையை பரப்புவதில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருந்தவர். பிற சமயத்து அறிஞர்களை சந்திப்பதிலும் அவர்களோடு தர்க்கிப்பதிலும் வாத பிரதிவாதங்களில் ஈடுபடுவதிலும் அவர்களை வெற்றி கொண்டு தன் சீடர்களாக ஆக்கிக் கொள்வதிலும் அலாதி ஆனந்தம் கண்டிருந்தவர். புலமையில் தனக்கு யாரும் நிகரில்லை என்று செருக்குடன் வாழ்ந்திருந்தவர். என்னே விந்தை, தோள் வலிமையே பெரிதாய், தானே பெரியவன் என்னும் எண்ணம் கொண்டிருந்து இராமானுஷராலே திருத்திப் பணிகொள்ளப்பட்ட மல்லரும் அறிவினால் செருக்குற்று தானே பெரியவன் என்று திரிந்திருந்து இராமானுஷராலே நல்லறிவு புகட்டப்பெற்ற யக்ஞமூர்த்தியும் இன்று பிள்ளையுரங்காவில்லி தாசராயும் வரத முனியாயும் வைணவ இலக்கணங்கள் நிரம்பப் பெற்றவர்களாய் தங்களை பெரியவர்கள் என்று கருதி கொள்ளாது தொண்டர் தொண்டன் என நிற்பது உடையவரின் அருளுக்கும் திறமைக்கும் ஒரு சான்று ஆகும். தாசர் அருளாளரை விழித்து, சுவாமி, இந்த ஜலபவித்திரத்தை நீர் எப்பொழுது விடுவீர் என்று கேட்டார். சற்று முன்தான் வரதமுனி தம் உரையில் ஜலபவித்திரத்தை சந்நியாசி விடவே கூடாது என்று சொன்னது கண்டோம். பின்பு தாசர் ஏன் அவ்விதம் கேட்டார்? வரதமுனியே, முக்கோலினுடையவும் ஜலபவித்திரத்தினுடையவும் பெருமைகள் அறியப் பெற்றோம். சாத்திரங்களிலிருந்து மடை திறந்தாற்போல் நீர் விஷயங்களை கோர்வையாக அருளியது எங்கள் பாக்கியம். எப்பொழுதும் முக்கோலினையும் அதில் இணைக்கப்பட்டிருக்கும் ஜலபவித்திரத்தினையும் சந்நியாசிகளான நீங்கள் பற்றிக் கொண்டிருக்க வேண்டும் என்றும் நீர் சொன்னதை அறிந்தே இப்பொழுது ஒரு கேள்வி கேட்டிருக்கிறேன் உம்மை. ஜலபவித்திரத்தை நீர் விடுவது எப்பொழுதோ என்று ஒரு கேள்வியை தாசர் தொடுக்கவும் கூட்டம் அசைவற்று பார்த்து கொண்டிருந்தது. அருளாள முனி மெல்லச் சிரித்தவாறே தாசரை பார்த்து, ரங்கேஷ மங்களகரரே, அதாவது திருவரங்கனுடைய மங்களங்களை விரும்புமவரே, குருவாளுக்கு எப்பொழுது வேலை வரும் என்று அடியேன் கேட்டதற்கு தகுந்த பதில் நீர் தயாராக வைத்திருப்பதை
அடியேனும் உணரவே செய்கிறேன். சந்நியாசியான இவ்வடியவன் ஜலபவித்திரத்தை விடுவதென்பது இயலாத ஒன்றல்லவா என்றார். கூரத்தாண்டாளுடனும் பொன்னாச்சியாருடனும் கோவில் திருவாசல் மெழுகி கோலமிட வந்திருந்த பெண்களில் சிலர் மாலை புறப்பாட்டிற்குள் அரங்கன் கோயில் திருமுற்றத்தை அலங்கரிக்க வேண்டி கைங்கரியத்துக்கு தடை வருமோ என்றஞ்சி கூட்டத்தினரிடம் அனுமதி பெற்று நகரலாயினர். செல்லும் முன்பு ஆண்டாளிடமும் ஏனைய பெண்களிடமும் உரையாடலின் முடிவை தங்களுக்கும் மாலை புறப்பாட்டிற்கு பின் அவசியம் சொல்ல வேண்டுமென பிரார்த்தித்தே அங்கிருந்து விலகினர். நீரமக்கு பதிலை தயாராக வைத்திருப்பதை உணரவே செய்கிறேன் என்று தருவாழும் எதிராசர் தாழடைந்தவரான தேவராஜமுனி சொல்லவும் திருக்கரங்களைக் குவித்து அஞ்சலி செய்தவராய் தலையைச் சற்றே பின்னே சாய்த்துக் கொண்டு நின்னவராய் கண்களை மூடிக்கொண்டு அரங்கனைச் சிந்தித்தபடி பேசலானார் ஆயில்யத்து உதித்த அழகரான தாசர். சுவாமி, இவ்வடியேன் ஜாகரூக தனுஷ்பாணி, உறங்காமல் கையில் வில் பிடித்திருப்பவர் என்று பெயர் பெற்றவன். அதனாலேயே வில்லி என்கிற பெயரே எனக்கு பிரசித்தமாயிற்று. அன்பர்களும் ஆயில்யத்து உதித்த இளையவில்லியான இலக்குவனோடு என்னை ஒப்பிடுவர்கள். கையில் வில் பொருத்தமும் பிறந்த நட்சத்திர பொருத்தமும் அப்படி ஒப்பிடுவதற்கு வழி செய்தன போலும். வைணவனாவதற்கு முன்பு வளைந்த வில்லினை உடையவனாதலால் வில்லி எண்ணப்பட்டேன். உடையவர் அருளால் இறைவன் மற்றும் அவன் அடியார்கள் முன்பு தாச பாவத்துடன் அடியேனே வளைந்து பணிவுடன் வில்லைப்போல் நிற்கத் தொடங்கியதால் தற்பொழுதும் வில்லி என்னே அழைக்கப்படுகிறேன். வில்லி தாசர் என்னே அழைக்கப்படுகிறேன். மல்லனாய் வாழ்ந்த காலத்தில் என்னால் தாக்கப்பட்டவர்கள் துடிப்பதைக் கண்டு நான் மகிழ்ந்திருக்கிறேன். என் அடியால் வலி கண்டு துடித்து கீழே விழுந்திருக்கும் அவர்களை மேலும் துன்புறுத்துவதில் ஆனந்தம் கண்டிருக்கிறேன். கூட்டத்தினரின் கர ஒலிகளும் ராஜமல்லன் வாழ்க எனும் கோஷங்களும் என்னை அன்பு பாசம் ஆகியன அல்லாத கல்லாகவே ஆக்கியிருந்தன. என்று பொன்னாச்சியை சந்தித்தேனோ அன்றுதான் முதன்முறையாக என்னுள் சிறிய மாற்றம் ஏற்பட்டதென்பேன். தாசர் என்னமோ கண்களை மூடியபடிதான் பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் அவர் பொன்னாச்சியாரின் பெயரை உச்சரித்தவுடன் அனைவரது பார்வையும் அவள் பால் திரும்பின. அக்கணம் அவள் முகம் நாணிச் சிவந்ததை உடனிருந்த பெண்கள் கவனிக்கத் தவறவில்லை. தாசர் தொடர்ந்தார். பிற்பாடு அடியேன் மயங்கியது அரங்கனின் கரியவாகி புடைபறந்து மிளிர்ந்து செவ்வரியோடிய நீண்டவ பெரியவாய கண்களுக்குத்தான். சொல்லிக் கொண்டிருக்கும் போதே தாசர் கண்ணீர் வடிக்கலானார். கண்களை மூடிக்கொண்டிருந்த நிலையிலேயே துடைத்துக் கொண்டு சில நொடிகள் தன்னை ஆஸ்வாசப்படுத்திக் கொண்டார். அக்கண்களுக்கு தோற்ற பின் அஞ்ஞானம் அழியப் பெற்றேன். மல்லரங்கத்தில் மல்லர்கள் என்னால் என் கண்முன்னே தவிடுபொடியாவதைக் கண்டு ரசித்து மகிழ்ந்திருந்த நான் தான் எம்பெருமானுடைய குணங்களை நினைத்தவுடன் மயங்கி விழும் இயல்புடையவனானேன். குணம் திகழ் கொண்டல் நம்மி ராமானுஷன் அடியனை விட்டுவிட்டு வெளியூருக்கு எழுந்தருள்கிறார் என்றால் கூட ஒரு குழந்தையைப் போலே அடியேன் அழுதிருக்கிறேன் என்பது எனக்கே வியப்பு தரும் விஷயம்தான். அனைவரும் கண்ணனைத் தொழும் பொழுது என்னை மறந்த நிலையில் அடியேன் வெளியே ஓடி வந்து விளக்கின் ஒளிபரவாத இடத்தில் நின்று கொண்டு இருட்டே உனக்கு வணக்கங்கள், கும்மிருட்டே உனக்கு நமஸ்காரம் என்று கதறியிருக்கிறேன். பலரும் என்னிடம் காரணம் வினவிய பொழுது அடியேன் சொன்னது இதுதான். பரமாத்மா கண்ணனாய் பிறந்தான், வடமதுரை பேறு பெற்றது, இது யாவரும் அறிந்ததே. ஆனால் 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 மேலே பேச முடியாமல் விக்கித்துப் போனதோடு கதறி அழவும் செய்தார் தாசர். தோள்கள் குலுங்க அஞ்சலி செய்து கொண்டிருந்த தம்முடைய கரங்களை முகத்தில் பொத்திக் கொண்டு அவர் கதறி அழத் தொடங்கியதைக் கண்ட பலரும் அச்சத்தால் உறைந்தனர். கணவனின் அந்நிலைமை கண்டு கலங்கினவளான பொன்னாச்சியார் வண்டருக்கும் செண்டருக்கும் தாசரை தேற்றுமாறு சமிக்ஞை செய்ய அவர்களும் புரிந்து கொண்டு இருவருமாக தாசரின் தோள்களை பற்றி கொண்டு அவரை தேற்ற முற்பட்டனர். அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் முன்னே வந்து தாசரின் கரங்களை பற்றி கொண்டு, பத்தரே, பரமாத்மா கண்ணனாய் பிறந்தான், வடமதுரையிலே பிறந்தான், மேலே சொல்லும் என்றார். தாசர் தம் கரங்களை பற்றி இருக்கிற வரதமுனியின் கரங்களின் மேலே தம் தலையை தாழ்த்திக் கொண்டு கேவி கேவி அழுதபடியே பேச முயன்றார். சுவாமி, ஆனால் 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 திரும்பவும் கதறி அழுதார் தாசர். இப்பொழுது அனைவரது கண்களும் குளமாகி இருந்தன. சந்நியாசியான அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் திருக்கண்கள் உள்பட. சந்நியாசி அழக்கூடாதென்று விதி, சாத்திரத்தின் கட்டளை தாசரே, பத்தரே, அடியேனையே அழவைத்து விட்டீரே என்றபடி தாசரை தம் தோள் மீது சாய்த்துக் கொண்டு தேற்றலானார் தென்னருளாளர் அன்பால் திருந்தினவரான தேவராஜ முனிவர். ஆனால் 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 என்றவாறு அழலானார் தாசர். ஆனால் ஆனால் என்றபடி தொண்டை விக்கித்தபடி கேவி அழுகின்ற தாசரை அருளாள முனி தேற்றலானார். தாசர் எத்தனை முரட்டு உடல்வாகு கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள்ளே எவ்வளவு மிருதுவானவராய் திகழ்கிறார் என்றே அனைவரும் சிந்தித்துக் கொண்டிருந்தனர். தாசர் சற்றே தேறி இருட்டைக் கண்டால்
தான் உணர்ச்சி வயப்பட்டு வணங்குவதன் காரணத்தைச் சொல்லலானார். வேறொன்னுமில்லை சுவாமி, காரிருள் எல்லில் பிழைத்து என்றபடி தீயபுந்தி கஞ்சன் கம்சன் சிறையிலே வசுதேவர் பிள்ளையாய் பரமன் பிறந்தான். பிறந்த அன்றே தன் தாய் தந்தையை விட்டு பிரிதோர் இடம் செல்ல நேர்ந்தது கொடுமையல்லவா? அதுவும் வசுதேவர் நம் கண்ணனை எழுந்தருளப் பண்ணிக் கொண்டு கோகுலம் சென்றபோது கம்சனுடைய ஆட்கள் யாராவது பார்த்திருந்தால் குழந்தை கண்ணனின் நிலைமை என்னவாகியிருக்கும்? இப்பொழுது நினைத்தாலும் என் நெஞ்சு பதறுகின்றது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கண்ணனை தீயவர்களிடமிருந்து காப்பாற்றியது இக்காரிருள்தானே. ரட்சகனையே, அதாவது ரட்சிப்பவனையே ரட்சித்த பெருமை இருளுக்குத்தானே உண்டு. அதனால்தான் இருட்டைக் கண்டாலே ஒருத்தி மகனாய்ப் பிறந்து ஓரிரவில் பயங்கரமான ஒப்பற்ற அவ்விரவில் அவன் பட்ட பாடு என் நினைவிற்கு வந்து அவன் பத்திரமாக நந்தன் இல்லம் சென்று சேர உதவியது என்னும் காரணத்தாலே காரிருள் கண்டதும் அடியேன் என்னை மறந்து அவ்விருளை வணங்குகிறேன். அவனுக்கு ஒரு தீமையும் நேராது என்பதனையே நான் மறந்து விடுகின்றேன். தாசர் இவ்விதம் பேசவும் அனைவரும் அவரது பக்தி கண்டு மெய்சிலிர்த்திருந்தனர். மந்தஹாசச் சிரிப்புடன் அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் தாசரையே பார்த்து கொண்டிருந்தார். தாசர் தொடர்ந்தார், சுவாமி, ஒரு உண்மை சொல்லட்டுமா? அவன் ரக்ஷகன், அவனே ரக்ஷகன் என்று நம்மி ராமானுஷ முனிவர் சொல்லத்தான் அவனுக்கு ஏதும் ஆகிவிடக்கூடாது என்கிற அச்சமே என்னுள் ஏற்பட்டது. வைகுந்தத்தில் உறையும் பரமனுக்கும் அர்ச்சையில் சேவசாதிக்கும் எம்பெருமான்களுக்கும் வேறுபாடில்லை என்பதோடு எய்துமவர்க்கு, அவன் தாழ் அடைய விரும்புமவர்க்கு இந்நிலத்தில் அர்ச்சாவதாரமே எளிது என்றுதானே ஆழ்வார் பாடினார். ஆகச் சிறந்த நிலை அர்ச்சை, சிலைகளில் விக்கிரகங்களில் படங்களில் நாம் பூசிக்க ஏற்றவாறு நிற்கும் நிலை. அதுதானே நம்முடைய பூர்வர்களுடைய முடிவு. காவேரி விரஜா சேயம் வைகுண்டம் ரங்க மந்திரம் ச வாசுதேவோ ரங்கேஷா பிரத்யக்ஷம் பரமம் பதம். காவிரியே விரஜை, ஸ்ரீரங்கமே வைகுந்தம், பரமபதநாதனே ஸ்ரீரங்கநாதன், சர்வசக்தி மயம் தாம என்று இந்த க்ஷேத்திரமே அனைத்து சக்திகளும் உடையது என்று புராணங்கள் பாடுகின்றனவே. பல்வகை ஆயுதங்களை அரங்கன் சுமந்து நிற்பதும் அதிலும் பிரயோக சக்கரத்துடன் தயாராய் ஆழியை பிரயோகிக்க ஏற்றவாறு திருப்பி பிடித்துக் கொண்டிருக்கை, அப்படி அவன் கூடியிருப்பதும் அடியவர்களான நமக்காகத்தானே. இத்தனை அறிந்திருந்தும் அவனுக்கு ஏதேனும் தீமை ஏற்பட்டால் என்னையே முடித்துக் கொள்வது என்ற முடிவுடன் அடியேன் குருவாள் ஏந்தி இருப்பது பலருக்கும் வியப்பாகத்தான் இருக்கும். ஒரு நாள் ராமானுஷர் தம்முடைய பிரவச்சனத்தில் அர்ச்சையில் இறைவன் நமக்கு கையாளாய் நம் கை பார்த்திருக்கும் அவனாய் இருக்கின்றான் என்று அருளினார். அர்ச்சக பராதீனனவன் என்றும் சொன்னார். திருவாய்மொழிப் பொருளை அறிவிக்கிற பொழுது ஒரு நாள் அங்குமிங்கும் என்கிற திருவாய்மொழியின் அர்த்தம் அருளும் பொழுது ஆளுமாளார் ஆழியும் சங்கும் சுமப்பார் தாம் வாளும் வில்லும் கொண்டு பின் செல்வார் மற்றில்லை என்று இங்கோர் பரிவர் இல்லை என்று ஆழ்வார் அஞ்சியதை அழுதவாறு எம்பெருமானார் எடுத்துரைத்தவன்று இக்குருவாள் எடுத்தேன். அடுத்த திருவாய்மொழியான வார்கடாவருவியில் செழுநிலத்தேவர் நான்மறையோர் திசை கைகூப்பி ஏத்துகின்றனர் என்று பரிவுடையவர்களைக் கண்டு, அதாவது அவன்பால் அன்புடையவர்களைக் கண்டு அவர்களின் சேர்த்தி கண்டு ஆழ்வார் இன்புற்றார். ஆனால் இவ்வடியவன் புரிந்து கொண்டது யாதெனின், நம்போல்வார் தொண்டு செய்தாலன்றோ ஆழ்வார் ஆறியிருப்பர், சாந்தமாக இருப்பர். எனவே உடையவர் அருளால் தொண்டுக்கே கோலம் பூண்டவனாக ஆனேன். எனக்காகவேனும் திருவரங்கன் தன்னை ரட்சித்துக் கொள்ளுவானன்றோ? அவ்வகையால் ஆழ்வாரும் மகிழ்ச்சியுடன் இருப்பரே. ஆனால் ஒன்று நான் நிச்சயமாக நம்புகிறேன் சுவாமி, சந்நியாசியான நீர் ஜலபவித்திரத்தை விடவே போவதில்லை. அதேபோல் என் குருவாளுக்கும் வேலை வரப்போவதே இல்லை. இன்னொன்றும் சொல்லுகிறேன், தேவரீர் சாத்திரம் விதித்திருக்கிறதே, இதனை விட்டிடில் பாவம் வருமே என்று அஞ்சி அதனை பற்றி இருக்கவில்லை. விஷ்ணு பூஜையை அபிவிருத்தி செய்வதற்காகவன்றோ நீர் முக்கோல் பிடித்த முனியாகியிருக்கிறீர். ஒரு நாளும் நாம் சந்நியாசி என்கிற அகங்காரம் உமக்கு வரப்போவதில்லையே. என்றைக்கு நீர் இல்லை இல்லை, நான் கைங்கரியத்துக்காக முக்கோல் தாங்கி இருக்கவில்லை, சந்நியாசியான நான் சில பல சித்திகளை சாதித்துக் கொள்ளவே இதனை பற்றியிருக்கிறேன் என்று சொல்லுவீரோ, அன்றைக்கு என்னுடைய குருவாளுக்கு வேலை வரும் ஐயா. மொத்தத்தில் அரங்கனும் என்னை குருவாள் எடுக்க விடமாட்டான். நீரும் இது சந்நியாச தர்மம், அதற்காகத்தான் ஜலபவித்திரம் பற்றியிருக்கிறேன், இதனை கொண்டு சில பல பேறுகளை விரும்பியிருக்கிறேன் என்று சொல்லப் போவதில்லை. அப்படி நீர் சொல்லும் நாள் குருவாள் பயன்படும் என்றால் என்ன பொருள் என்று கேட்டு தாசர் நிறுத்தவும், வண்டர் செண்டர் தொடக்கமான திரள் அனைவரும் கூடி குருவாளுக்கு வேலை வரவே வராது என்று ஒரு சேரக் கூவினார்கள். தயாபாலர் தமது திருக்கரத்தினை தாசர் தோளில் வைத்தவாறு கைகூப்பி நின்று கொண்டிருக்கும் அவரையே பார்த்து கொண்டிருந்தார். தயாபால முனி தாசரை பார்த்து வார்த்தை சொல்லலானார். தாசரே, கண்ணனுக்கே ஆமது காமம் என்று நம் அமுதனார் அருளியதை உம்மிடத்திலே பரிபூரணமாகக் கண்டோம் ஐயா. கண்ணனிடத்திலே உமக்கு இருக்கும் பக்தி எங்களுக்கெல்லாம் வருவது கடினமே. அடியேன் பொய்யே கைமை சொல்லி புறமே புறமே ஆடித் திரியும் அவன்.
பக்தியுடையவனைப் போலே நடிப்பவன் என்று அருளாளப் பெருமாளின் பெருமானார் சொல்லவும், இல்லை இல்லை என்று தலையை அசைத்துக்கொண்டே அவர் தம் திருக்கரங்களைப் பற்றிக் கொண்டு பேசலானார் தாசர். எம்பெருமானார் ஜீயரே, இவ்வடியவனிடத்திலும் தேவரீர் நைச்சியம் அனுசந்திக்க வேண்டுமோ? உம்முடைய பெருமை நாங்கள் அறியாததா? நம் உடையவருக்கு நீர் எத்தனை பிடித்தமானவராக இருந்திருந்தால் தமது உயிர்நிலையான தம்முடைய திருவாராதனப் பெருமாளான பேரருளாளனை பூசிக்கும் பேற்றினை பொறுப்பினை அவர் உமக்கு வழங்கியிருப்பர். உம்முடைய மடத்தையும் இடித்து மண்ணாக்கி கீதை சொன்ன பாதையில் வாழுமவரன்றோ நீர்? குருபக்தியே வடிவெடுத்தவரன்றோ நீர்? நீர் உயர்ந்தவர், அடியேனே தாழ்ந்தவன் என்றார் தாசர். பரஸ்பர நீச்ச பாவைகி என்று ஆழ்வான் அருளியதற்கேற்ப நானே தாழ்ந்தவன் நானே தாழ்ந்தவன் என்று பரஸ்பரம் நைச்சியம் பாவிப்பவர்களன்றோ ஸ்ரீ வைஷ்ணவர்கள்? சாதுக்கள் தங்களை ஆரேனும் கொண்டாடினால் லஜ்ஜையினால் நெளிவர்கள். கொண்டாடும் அவர்களை ஓரிரு வார்த்தைகளால் லகுவாகப் பேசி கத்தரித்து அனுப்பி விடுவார்கள். கொண்டாட்டங்களை புத்தியில் ஏற்றிக் கொள்ளாதவர்கள். அடியேன் சிறிய ஞானத்தன் என்ற ஆழ்வார் வழி வந்தவர்கள். அடியேன் என்னும் சொல் அதனை நாவளவில் கொள்ளாமல் மனதளவிலும் நிறுத்தி அதன்படி ஒழுகுமவர்கள். தாசரும் அருளாளப் பெருமாள் எம்பெருமானாரும் சம்பாஷிப்பது ஸ்ரீ வைஷ்ணவர்களிடையே வார்த்தை பரிமாற்றம் எப்படி இருக்க வேண்டும் என்பதனை பாடம் எடுக்குமா போலே அன்றோ இருக்கின்றது. சுற்றியிருந்தவர்கள் பெரு வியப்புடன் இவைகளை சிந்தித்தவாறு உரையாடலை கேட்டுக் கொண்டிருந்தனர். அருளாளமுனி தொடர்ந்தார். மல்லனே, உமது மாண்பு யாமுரைக்கப் போமோ? தாசர் சவினயத்துடன் மிகுந்த பணிவுடன் அனைத்தும் எம்பெருமானார் திருவருள் என்றார். அவ்வளவில் வண்டர், அதோ அரங்கனின் வாகனப் புறப்பாடு இன்னும் சில நிமிடங்களில் நடைபெறவுள்ளதே என்றார். கூறத்தாண்டாள் பொன்னாச்சியார் முதலான கோதை குழாமும் கோயில் மெழுகி அலகிட்டு அரங்கனை தரிசிக்க குழுமி இருந்தனர். செண்டர் பேசினார். உண்ணானாள் பசியாவதொன்றில்லை, உனபாதம் நண்ணானாள் அன்னனக்கவை பட்டினினாளே என்று ஆழ்வார் பாடியதற்குச் சேர காலை பெருமாள் புறப்பாட்டின் பொழுது நாம் கூடினோம். இதோ மாலை வேளை புறப்பாடும் தொடங்கியாயிற்று. பசி தாகம் மறந்தன்றோ இவ்வுரையாடலை கேட்டு இன்புத்திருந்தோம். எங்கள் பாக்கியமே இது என்று மெய் சிலிர்த்தார். அப்போது திடீரென்று அடியேன் என்று உரக்கச் சொன்னபடி ஒரு திசை நோக்கி கைகூப்பினார் தாசர். என்ன என்று கேட்டுக்கொண்டே அனைவரும் அத்திசை நோக்கவும் கூரேஷ, தாசரதி, கோவிந்த, குருகேஷர் முதலானோர் புடைசூழ தாசரையும் அருளாளப் பெருமாள் எம்பெருமானாரையும் பார்த்து புன்முறுவல் பூத்தபடி ராமானுஜர் எழுந்தருளிக் கொண்டிருந்தார். இந்த பக்கம் அரங்கன், அந்த பக்கம் இராமானுஷன். தாசரின் பார்வை இரண்டு பக்கத்திலும் இருந்தது. ராமானுஷன் மெய்யில் பிறங்கிய சீரன்னி மத்தொன்னு வேண்டாதவராயினும் அவரும், அதாவது உடையவரும், அரங்கன் கடல் சென்னி வைத்து தானதில் மன்னுமவரன்றோ? ஆகையால் இருவரும் முக்கியமே. தாசர் சிந்தித்தபடி மெல்ல புன்னகைத்தார். இம்மல்லனின் மாண்பிற்கு பெருமானே நீரும், ராமானுஷரே நீரும், நீங்கள் இருவருமன்னோ காரணபூதர்கள். அப்புன்னகையின் காரணமறிந்திருந்த பொன்னாச்சியாரின் இதழ்களிலும் புன்சிரிப்பு படர்ந்திருந்தது. அன்பர்களே, ராமானுஜருடைய அருமைச் சீடர் பிள்ளையுரங்காவில்லிதாசரின் பெருமைகளில் ஒரு சிலவற்றை இச்சமயம் நாம் கேட்டு மகிழ்ந்தோம். ராமானுஜர் பெருமையே பெருமை, அவருடைய அடியவர்களின் ஏற்றமே ஏற்றம். அத்தனை பெருமைகளையும் நாம் அடிக்கடி கேட்டு இன்புறும் பாக்கியத்தினை பெருமான் அருளுவானாகுக. இதுதான் பிரார்த்தனை. வேறென்ன நாம் அவனிடத்திலே கேட்க வேண்டும்? அடியவர்களாய், பெருமானுக்கு உகந்தவர்களாய், பெருமானாலே உகக்கப்பட்டவர்களுக்கு நாம் வேண்டியவர்களாய் இருப்பதே நாம் செய்ய வேண்டியது. அதற்கு எத்தனை அனுகிரகம் செய்ய வேண்டுமோ அத்தனை அனுகிரகங்களை திவ்ய தம்பதிகள் நமக்குச் செய்வார்கள் ஆகுக.